இங்க ஒரு குட்டி பொண்ணு தள்ள ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு ராக்கெட் லான்ச் ஆகுறத ஹாப்பியா டிவில பாக்குறா. இவளுக்கும் அந்த ராக்கெட்ல போகணும்னு ரொம்ப ஆசை. இவளோட பர்த்டேக்கு அவளோட அப்பா இவளுக்கு பிடிச்ச ராக்கெட்டோட போட்டோ போட்டு கேக் வாங்கிட்டு வராரு. இவளும் ரொம்ப சந்தோஷமா கேண்டில ஊதி அணைக்கிறா. அவளோட அப்பாவோ இன்னொரு கிஃப்ட கொடுக்குறாரு. குட்டி பாப்பா ஆசையா ஓடி வந்து அந்த கிஃப்ட ஓபன் பண்ணி பாக்குறா. அதுக்குள்ள ராக்கெட் படம் போட்டு ஸ்பேஸ்ல போறவங்க போடுற மாதிரி ஷூ இருக்கு. பாப்பாவும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஷூவை போட்டுட்டு போறா. அப்பாவும் ஒரு பெட்டிய ஹெல்மெட் மாதிரி தலையில மாட்டிக்கிட்டு பாப்பா கூட சேர்ந்து ஒரு பாக்ஸ்ல உட்கார்றாரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த பாக்ஸ்ல பறந்து போற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்படியே பறந்துகிட்டு வானத்துல இருக்க ஸ்டார் எல்லாம் பார்த்துட்டு மார்ஸ்க்கு போறாங்க. இவ அங்க இருந்து பூமியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த பொண்ணு வளர்ந்துடுறா. இவ ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஸ்ட்ரோநாட் ஆகுறதுக்கான எக்ஸாம் எழுதுறா. பட் அதுல அவ ஃபெயில் ஆகிடுறா. இதனால அவ ஃபீல் பண்ணிட்டு நடந்து வர்றப்போ அவளோட செருப்பு அறுந்துருது. அவளோட அப்பா தான் அந்த செருப்பை சரி பண்ணி வைக்கிறாரு. இப்படியே அவ ஒவ்வொரு தடவையும் அதுக்காக ட்ரைனிங் எடுக்கிற எல்லாத்துலயுமே ஃபெயில் ஆயிட்டே தான் இருக்கா. இதனால அவ ஃபீல் பண்ணிட்டே வரும்போது ஒவ்வொரு தடவையும் செருப்பு பிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்பாவும் அவளோட செருப்பை தச்சு வச்சுக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொண்ணு அப்பா கிட்ட பேசுறதே இல்ல. இவ திரும்ப திரும்ப அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டே இருக்கா. பட் அவங்க இவளை ரிஜெக்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஒரு நாள் இவ ரொம்ப சோகமா வீட்டுக்கு வர்றா. அங்க அவளோட அப்பா இல்ல. இவளும் மாடிக்கு போய் பாக்குறா. அங்க அவளோட அப்பா இறந்து கிடக்குறாரு. இவ ரொம்ப அழுதுகிட்டே அப்பாவோட கலரையை பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்புறம் அவ அப்பா வேலை பார்த்துட்டு இருந்த ரூமை ஓபன் பண்ணி பாக்குறா. அங்க சின்ன வயசுல இருந்து இவளுக்காக அவளோட அப்பா செஞ்சு கொடுத்த எல்லா செருப்பும் இருக்கு. இவ எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்பா பத்தி நினைச்சு பார்த்துட்டே இருக்கா. அவளோட அப்பாவுக்கு இவ ராக்கெட்ல போகணும்னு ரொம்ப ஆசை. அவரோட ஆசை நிறைவேற்றுறதுக்காக இவ திரும்பவும் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப இவ கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிடுறா. இவ படிச்சு முடிச்சதும் ராக்கெட்ல போறதுக்காக அப்ளை பண்றா. கடைசியில இப்ப அவங்க இவள ஓகே பண்ணிடுறாங்க. இவளும் ராக்கெட்ல போய் நிலவுக்கே வந்துடுறா. இவ மெதுவா நிலால முதல் காலடி வைக்கிறா. அப்ப அவளுக்கு அவளோட அப்பா கூட இருந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அவ அப்பாவோட ஆசை இப்ப நிறைவேறத நினைச்சு இவ ரொம்ப சந்தோஷப்படுறா. இவ நிலால இருந்து பூமியை பார்த்து சந்தோஷத்துல கண்கலங்கி அழுகிறா.